எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட்டு 2 டேஸ்மே நிஃப்டி க்ளோசிங் ஆக்ஷன் மெத்தட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் க்ளோசிங்கில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. செபி இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃப்ரீ ஓப்பன் செஷன் இருக்கும், அதேமாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஃப்ரீ க்ளோசிங் செஷன் சொல்லிட்டு இது நம்ம கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு -70 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. திரும்ப மார்க்கெட்டால் 700 அதாவது 24,700க்கு மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் கீழே பார்த்திங்க அப்படின்னா டே லோ 24,420 வரைக்குமே வந்திருக்கு. டே லோ க்ளோசிங் அந்த க்ளோசிங் ஆக்ஷன் மெத்தட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சடனாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு -160 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,615 நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கு ஏன்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி மீட்டிங்லாம் இருக்குது. ஏன்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி மீட்டிங் வரதுக்கு முன்னாடியே அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் வந்திருக்கு. நாளைக்கு இன்கேஸ் கிரெடிட் பாலிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நாளைய மார்க்கெட் நம்ம பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 24,500 ஒன்று, அடுத்தது 24,400 இன்றைக்கான டே லோ ஒன்று, 24,350 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்து அதேமாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் 24,650, அடுத்தது 24,720, அடுத்தது 24,780 ஒரு அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் ஆக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் லாஸ்ட்டாக ஒரு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா சடனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி தான் மார்க்கெட் மேலே க்ளோசிங் 600-620 கிட்ட பக்கமாக க்ளோஸ் வச்ச மாதிரி காட்டுது. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம பொறுத்த வரைக்குமே திரும்ப 24,580, இந்த 24,580 அதாவது இந்த லெவல்ஸ்க்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் கேண்டில் வச்சுட்டு இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 650, 720, 800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 24,580க்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அடுத்தது 420, 340 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு லெவல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு, இல்லை ஆர்பிஐ கவர்னருடைய ஸ்பீச் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய இன்ஃபேக்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நாளைய மார்க்கெட் நம்ம இன்ட்ராடே எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரெடிட் பாலிசியை பேஸ் பண்ணி தான் நாளைக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவலே நம்ம மெயினாக இருக்கணும். ஏன்னா திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 350 உடைச்சா தான் மார்க்கெட் நல்லா வீக் ஆகும். இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த 300 ரேஞ்செலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனு. அந்த வரைக்கும் திரும்ப அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை இன்கேஸ் இந்த 400லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எல்லாமே டிஃபென்ஸ் அப்பான் த ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசியை பொறுத்து தான். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.